தூய ஆவியே தூய ஆவியே எல்லாரும் சொல்லுங்க ஆவியே தூய ஆவியே come on எல்லாரும் sing வந்தருளும் தூய ஆவியே வந்தருளும் தேவமகிமையே வந்தருளும் தூய ஆவியே வந்தருளும் தேவமகிமையே ஆவியே தூய ஆவியே worship him amen ஆவியே பரிசுத்த ஆவியே தூய ஆவியே 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 come on தூய ஆவியே தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும் ஆவியே ஆவியே தூய ஆவியே 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 தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே ஆவியானவரை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆவியே Sing it louder. தூய ஆவியே ஆவியே come on people தூய ஆவியே 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 தூய ஆவியே செய்யும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே 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 தூய ஆவியே இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேலைன்னா முடிந்தது என்று நினைக்கிற காரியத்தை அது முடியவில்லை துவக்கம் என்று ஆரம்பிக்கிற வேலை தான் இவருடைய வேலை ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம் நல்லா கவனிங்க நீங்க என்ன நல்லா கவனிக்கணும் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் இறங்குகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பல ரூபங்கள் உண்டு புறாவின் ரூபத்திலே இறங்கி வருவார் காற்றாய் இறங்கி வருவார்
அக்கினியாய் இறங்கி வருவார், மேகமாய் இறங்கி வருவார், தென்றலை போல வருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் புதிய ஏற்பாட்டின் சபைகளை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஊழிய அப்போஸ்தலர்களை எழுப்ப ஆரம்பித்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஜனங்களுக்குள்ளே அந்நிய பாஷையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஜனங்களை தம்முடைய வல்லமையினாலே விடுதலையாக்குகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மீது இறங்கி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்படுகிறது. ஆண்டுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது. துன்மார்க்கனை கூட மாற்றுகிற ஒரு வல்லமை இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டல்லவா? சத்திய ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், மாட்சிமையின் ஆவியானவர், போதுமானவர், கிருபை உள்ளவர். இப்படிப்பட்ட தன்மை உடையவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம் மேல இந்த அதிகாலை நேரத்தில் அமரப் போகிறார். ஓ தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். அந்த வசனத்தை காட்டி கொடுத்த பின்பு நான் உங்களுக்கு அதை விளக்கி விட்டு பின்பு நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. என்னோடு திருப்புங்கள் எபேசியரின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கையை நல்லா தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. அந்த வல்லமையை பார்ப்பதற்கு எல்லாரும் சொல்லுங்க, அந்த மகிமையை உணர்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளுவார். ஓ சத்தத்தை நல்லா உயர்த்தி சொல்லுங்கள். இந்த ராத்திரி நேரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மேல அமரும் பொழுது, ஓ thank you Lord, அந்த வல்லமை உன் தலை மேல உட்காரும் பொழுது, அந்த மகிமை உன் கை மேல இறங்கும் பொழுது, அந்த அபிஷேகம் உன் உடம்பு மேல இறங்கும் பொழுது, உன் எலும்புக்குள்ள இறங்கும் பொழுது, ஓ thank you Lord, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சம்பவம் இப்ப உன் மேல இறங்குற நேரம் ஆரம்பித்து விட்டது. ஜீசஸ், wonderful Lord, wonderful Lord. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்கி வரும் பொழுது, ஓ ராக்கா, நீ சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்கி வரும் பொழுது உனக்கு மகிமையை, உன் மேல இறங்கி வரும் பொழுது விடுதலையை,
பெற்றுக்கோ. எல்லார் மேலையும் அந்த புறாவை போல அக்கினியை போல அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்த தென்றல், அந்த புறாவின் சாயல், அந்த வானம் திறந்த சத்தம் இப்போ உன் மேல இறங்க ஆரம்பித்துட்டது. பெற்றுக்கோ. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அன்றைக்கு வானம் திறந்து, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பற்றினாரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது வானம் திறக்கும். திறக்காதவைகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆவி திறக்கப்படும், ஆத்துமா திறக்கப்படும், இருதயம் திறக்கப்படும். இருதயத்தை கர்த்தர் திறப்பார். லீதியாளுடைய இருதயத்தை திறந்து கொடுத்த ஆவியானவர் இன்னைக்கு திறக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்கும் பொழுது வேறு மனுஷன், நீ வேறு மனுஷி. புதிய ஆவி, புதிய கிருபை, புதிய வல்லமை. எல்லாரும் நீ வேறு மனுஷன். உன் குடும்பம் வேறு மனுஷன், உன் வாழ்க்கை வேறு மனுஷன். நீ இழந்த பலன உனக்கு இரட்டிப்பாய் உண்டாக போகிறது. You got to receive it. நீ இதை விடாமல் பற்றிக்கொள். இதை விட்டு விடாதே. இது எனக்கு வேணும், இது முக்கியம். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, உன் சாபத்தை உடைக்கக்கூடியது, உன் சூனியத்தை உடைக்கக்கூடியது, உன் ஏவலை உடைக்கக்கூடியது, உன் மாந்திரிகத்தை உடைக்கக்கூடியது. விடாத பற்றிக்கொள். எலியாவின் தேவன் எங்கே? பற்றிக்கொள். இதை பற்றிக்கொள். இதை பிடித்துக்கொள். இதை ருசித்துக்கொள். இதை அனுபவி. ஆவியானவர் உன் மேல ஏன் அமருகிறார் என்றால், கவனிகள், நல்ல கவனிங்க. உன் மாமிசம் எழும்பும் பொழுது ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். இறங்கின உடனே ஆவி பெரியதாய் மாறுகிறது, மாமிசம் உட்காருகிறது. தேங்க்யூ லார்ட். உன் பலவீனம் எழும்பும் பொழுது பலனுள்ள ஆவி உன் மேல இறங்குகிறது, பலவீனம் உட்காருகிறது. உன் சுகவீனம் எழுந்திருக்கும் பொழுது உன்னை சுகப்படுத்துகிறவர் இறங்குகிறார். சுகவீனம் அமிழ்ந்து போகிறது. உன் கட்டுகள் எழுந்திருக்கிறது, ஆவியானவர் மேல இறங்குகிறார். உன் கட்டுகள் உடைகிறது. இன்னைக்கு அந்த வல்லமை, அந்த கிருபை, பெற்றுக்கோ. பலவீனம் எழும்பும் பொழுது உன் மேல இறங்கி உன் சுகவீனத்தை உடைக்கிற ஆவியானவர். சுகவீனம் எழுந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். பலவீனம் எழுந்திருக்கும் பொழுது, மாம்ச இச்சை எழும்பும் பொழுது ஆவியின் வல்லமை உன் மேல இறங்குது. உன் துக்கம் எழும்பும் பொழுது ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். உன் வேதனை எழும்பும் பொழுது ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். உன் கண்ணீர் எழும்பும் பொழுது ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். உன் தோல்வி எழும்பும் பொழுது ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். உன் பலவீனம் எழும்பும் பொழுது ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்கி 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 இதோ அவர் செய்ததை விட பெரிய காரியத்தை உன் பலவீனத்தை கர்த்தர் உடைக்கிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் தவிடுபடி ஆக்கிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் அதமாக்குற நேரம் வந்துவிட்டது. உன் பலவீனம் மாறுகிற நேரம் வந்துவிட்டது. ஆவியானவர் உன் மேல இறங்கும் பொழுது உன் கட்டுகள் மாத்திரமல்ல, உன் மாமிசம் செத்து போகும், உன் சுயம் சாகும், உன் மனுஷீகம் மறையும். உன் ஆவியானவருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நட. அக்கினி அக்கினி அக்கினி, பரிசுத்த ஆவியோட அக்கினி, பரிசுத்த ஆவியோட அக்கினி. எல்லாரும்
சூனியத்தின் ஆவி உன் கையில அடிச்ச ஆணி, உன் தலையில அடிச்ச ஆணி, உன் முதுகுல அடிச்ச ஆணி, உன் கையில அடிச்ச ஆணி இப்ப பரிசுத்த ஆவியானவரினால் கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. எல்லாரும் 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 ஓ வல்லமே, ஓ வல்லமே, ஓ ஃபயர், ஓ ஃபயர், ஃபயர், ஃபயர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதனையை சரியாய் செய்தால் கர்த்தர் நம்முடைய காரியத்தை சரியாய் செய்வார். இப்ப நீ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இருதயத்தை கரெக்டா தொடணும்னா எது கரெக்டா இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதனை கரெக்டா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை தான் ஆண்டவருடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த ஆராதனையை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்க காரியத்தை கர்த்தர் மூவ் பண்ணிடுவார். ஆமீன் சொல்லுங்க. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து சொல்லுங்க, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து முதல் ஒரு ஆராதனை அப்படிங்கிறது வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்குது. வாசிங்க, ஆதியாகமம் 4:1 4 வரைக்கும் கட எடுத்து வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். யாரை பெற்றால்? காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர் வச்சா? காயேன். எல்லாரும் சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய இந்த ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகளுக்கு எது சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ, நல்ல ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய சொல்லி கொடுத்திருக்காங்க. நல்ல கை வச்ச பாருங்க. பிள்ளைகளுக்கு உலகத்தை சொல்லி தரல, ஆனா எதை சொல்லி கொடுத்திருக்காங்க? ஆராதனை. நல்ல கவனிங்க. இந்த 2 பிள்ளைகளும் இப்ப வந்து 2 பேரும் ஒரு இடத்துல என்ன கட்டுறாங்க தெரியுமா? பலிபீடம். என்ன கட்டுறாங்க? பலிபீடம் கட்டி என்ன பண்ண போறாங்க? ஆராதனை. கண்டினியூ பண்ணுங்க. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். சரி. காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சரி. சில நாள் சென்ற பின்பு சரி. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். யாரு வீட்டுக்கு எந்த பையன் சொல்லுங்க? தலைச்சம் புள்ள, வீட்டுக்கு மூத்த பையன். இப்ப ஆண்டவருக்கு என்ன கொண்டு வர்றான்? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் சரி, அவைகளில் கொழுமையானவைகளிலும் சரி, சிலவற்றை கொண்டு வந்தான். சரி. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சரி. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. போதையா, இதையா இன்னைக்கு செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. இவங்க 2 பேர் ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாங்களே, சாத்தான் ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு முன்னால கொடுத்தாங்களா, ஏவாளை வஞ்சித்த பின்னால கொடுத்தாங்களா? என்னைக்கு பூமியில பாவம் வந்துச்சோ அதுக்கு பின்னாலதான் இவங்க 2 பேர் என்ன கொடுக்கறாங்க? கொஞ்சம் வேகமா சொல்லணும். என்ன கொடுக்கறாங்க? இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் காயனுடைய காணிக்கையை அரோசித்தார் என்று சொன்னால், அவன் கொடுத்த காணிக்கையில பாவ நிவர்த்தி பலிய செலுத்தவே முடியாது. ஆபேல் கொடுத்த தலையீட்டில் அறுத்தால் ரத்தம் சிந்தப்படும், ரத்தம் சிந்த
ஒவ்வொருவரையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். Come on. Come on, praise him. வாயை நல்லா திறந்து thank you Jesus. உன் ஆராதனையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். உரபா சங்கபால ரபா. உன் ஆராதனையில விடுதலை இருக்க வேண்டுமானால் அதிலே ரத்த வாசனை இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கணும். அதுல வல்லமை இருக்கணும். அதுல கிருபை இருக்கணும். அதுல தயவு இருக்கணும். அதுல இரக்கம் இருக்கணும். ஐயா, காயன் வீட்டுக்கு மூத்தவன். ஆனா ஆண்டவருக்கு செலுத்துற பலியில ஒரு வெளிப்பாடு இல்லாம செலுத்தி கொண்டிருக்கிறான். நிலத்தின் கனியினால பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் ஆபேலுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு ஆட்டை கொண்டு போய் வைத்தால் அந்த ஆடு ரத்தம் சிந்தப்படுகிறது தான் மனுஷனுடைய பாவ நிவர்த்தி பலி. அப்படியானால் பாவத்தை போக்க, சாபத்தை உடைக்க, ஆராதனை அங்கீகரிக்கப்பட பலிபீடத்திலே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்பட்ட ஆராதனை எதுவோ அந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுவார். ஐயா, உன் ஆராதனை சரியா இருக்கணும்னா உன் ஆராதனையில ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும். உன் ஆராதனை சரியா இருக்கணும்னா அதுல மீட்கும் பொருள் இருக்கணும். உன் ஆராதனையில சரியா இருக்கணும்னா அதுல மகிமை இறங்கணும்னாக்கா அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு பொருளை நீ கர்த்தருக்கென்று தகனிக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இப்ப இது காயனுக்கு புரியல. என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காயனுக்கு புரியல. ஆபேலுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். காயனுக்கு புரியாததுனால காயனுக்கு டென்ஷன் வந்துருச்சு. இத புரிஞ்சிக்காதவங்களுக்கு ஆபேல் மேலையும் கோபம் வரும். ஆபேல் வச்சிருக்கிற காணிக்கை மேலையும் கோபம் வரும். அவன் ஆராதனைக்கும் ஆபேல் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆபேல் ஆராதனை பியூட்டி என்ன தெரியுமா? ஆபேலுக்கு நல்லா தெரியும், ஐயா ஒரே ஒரு சொட்டு ரத்தம் எங்க அப்பன் இயேசுவின் இருதயத்தை திறந்து கொடுத்து ரத்தம் செய்யும். இத தெரியாத காயனுக்கு பொறாம வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு. அவன் சொல்றான், ஆபேலை மட்டும் அங்கீகரித்த தேவன் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக முறை நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் போகலாம், ஆனால் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மனுஷனின் காணிக்கை போதும் பரலோகத்தை திறந்து கொடுக்கும். ஒரு சத்தத்தை நல்லா உயர்த்தி give glory. ஐயா, உன் கோபம் இந்த சரீரத்தை வேண்டுமானாலும் கொல்லலாம். ஆனா நீ சரீரத்தை கொட்டு அடுத்த 10 நிமிஷத்துல எங்கள் அப்பன் மடியிலே ரத்தத்தோடு படுத்து கிடக்கும். எகிப்து தேசத்திலே 2015ஆம் ஆண்டு ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய வீட்டில் தன்னுடைய மனைவி வேதத்தை படித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே அவன் மூர்க்க வெறியாய் மாறினான். வெறியாய் மாறினவன் முதல் முறை வந்து தன் மனைவியை கண்டித்தானாம். என்ன சொன்னானாம்? ஹேய், இந்த இயேசுவினுடைய வேதாகமத்தை வீட்டில் வைத்து படிக்காதே. அவள் ரகசியமாய் படிக்க ஆரம்பித்தாள். திடீரென்று ஒரு நாள் அவன் வந்து பார்த்த பொழுது முழங்கால் படியிட்டு சிபித்துக் கொண்டே இருந்த அந்த ஸ்திரீயை மூர்க்க வெறி கொண்டு அவளை
வேதத்தை பிடுங்கிவிட்டு கழுத்தை தனியாய் அறுத்தானாம். கவனிங்க, மனைவியின் கழுத்தை தனியாய் அறுத்து வைத்து விட்ட பொழுது அவனுக்கு 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளும் அம்மாவை சாகடிக்கிறதை பார்த்து விட்டார்கள். நான் கதை சொல்லல. 2015ஆம் வருஷம் முழு உலகமும் அறிந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கழுத்தை அறுத்து வைத்தவுடனே கவனியுங்கள், பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஓடி போய் தன்னுடைய கார்டன் வெராண்டாவிலே 6 அடி பள்ளத்தை தோண்டி மனைவியை புதைத்து விட்டான். புதைக்கிற அதே நேரத்தில் 2 பிள்ளைகளையும் புதைத்து போட்டான். புதைத்து போட்ட உயிரோட புதைச்சிட்ட உடனே கொஞ்ச நாள் கழித்து அவன் மழை பெய்ததினாலே பிணமானது மேலே வர ஆரம்பித்து நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. நாற்றம் அடித்ததினாலே பக்கத்தில் இருக்கிறவர்கள் இதை தோண்டலாம் என்று தோண்டும் பொழுது, தோண்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அழுகிற சத்தம், பிள்ளையின் அழுகையின் சத்தம் கேட்கிறது. எல்லா மீடியாவை வர சொல்லி அவனை கூப்பிட்டு என்ன நடந்தது சொல் என்று சொல்லி கேட்டாங்க. அவன் சொன்னான், என் மனைவி பைபிள் படித்த ஒரே காரணத்தினாலே தலையை அறுத்து கொண்டேன். ஆனால் என் 2 பிள்ளைகளையும் வைத்து உயிரோடு வைத்து தான் கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் எப்படி இருக்கார் என்று தெரியாது என்று சொன்னான். உடனே தோண்டும் பொழுது பக்குவமாய் தோண்டி எடுத்ததினாலே 2 பிள்ளைகளும் உயிரோட வெளியே வந்தார்கள். அந்த 2 பிள்ளைகளையும் கேட்டு மீடியாவில் எல்லாரும் விசாரித்தார்கள். என்ன விசாரிச்சாங்கன்னா, பிள்ளைகளா, நீங்க பூமிக்குள்ள புதைக்கப்பட்டு 10 நாளுக்கு மேல ஆச்சு, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே செய்யலையே, எப்படி உயிரோட இருந்தீங்க? அப்ப அந்த பிள்ளைகள் சொல்லிச்சா, ஐயா, தினந்தோறும் எங்களுக்கு ஆணிகள் பாய்ந்த கரத்துல ஒருவர் எங்களோடு அமர்ந்திருந்தார். அவர் கையில ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருந்தது. தினம்தோறும் எங்களை தேற்றினார், அரவணைத்தார், ஆதாரம் கொடுத்தார். அதனாலே 10 நாள் உயிரோடு இருந்தோம். கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை. நீ மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உன்னை கர்த்தர் அங்கீகரிப்பார். தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ மரண பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் ஆராதனைய கர்த்தர் அங்கீகரிப்பார். உன் துதிய கர்த்தர் அங்கீகரிப்பார். உன் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். உன் விடுதலை கர்த்தரால் உண்டாகும். எவ்வளவோ காயேன் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆபேலின் ஆராதனை புரியாது. காயேன் காயேனாகவே இருக்கட்டும். காயேன் உன்னை காயப்படுத்துகிறவனாகவே இருக்கட்டும். நீயோ ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது சுத்திகரிப்போடு ஆராதனை செய், அபிஷேகத்தோடு ஆராதனை செய். ரத்தம் சிந்துதல் பலிபீடத்தில் இருக்க வேண்டும். ரத்த வாடை பலிபீடத்தில் இருக்க வேண்டும். ரத்தம் சிந்துதல் ஆசாரியன் கையில இருக்க வேண்டும். இந்த வாசனைக்கு மட்டும்தான் சாத்தான் நடுங்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல என்னை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டில இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். கையை நல்லா தட்டி வாயை திறந்து ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் காயேனை வெறுத்த காரணம் அவனுடைய ஆராதனையில் ரத்தம் சிந்த பட. மூணு அர்த்தத்தை சொல்ற கவனிங்க. ரத்தம் சிந்தப்பட வேண்டுமானால் ரத்தம் சுத்திகரிப்பை குறிக்கிறது. ரத்தம்
பாவ நிவர்த்தியை குறிக்கிறது. ரத்தம் புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சபை, உங்க ஆராதனை, உங்க ஊழியத்துல இந்த மூணுமே இருக்கணும். 1 சுத்திகரிப்பு இருக்கணும், 2 புதிய உடன்படிக்கை இருக்கணும், 3 மீட்கப்பட்ட ஆராதனை இருக்கணும். இந்த 3 இல்லாத எந்த ஆலயமும், இந்த 3 இல்லாத எந்த ஊழியமும் காயனை போல எரிச்சல் உண்டாகிற ஊழியமாய் தான் இருக்கும். கர்த்தர் அங்கீகரிக்க. David Tabernacle Ministries Android mobile app. Go to Play Store, download the app and enjoy the Holy Spirit fresh anointing. சென்னையில் தாவீதின் கூடாரம் ஊழியங்கள் நடத்தும் வியாதியஸ்தர்களுக்கான தனி ஜெபமும் ஆலோசனையும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை தினமும் காலை 6 மணி முதல் ஜெபித்து ஆலோசனை கொடுப்பவர் தேவ மனுஷன் ஏகாய் மெல்கிசேதேக். நடைபெறும் இடம் தாவீதின் கூடாரம் ஊழியங்கள், மாதா கோவில் தெரு, ஒக்கியம்பேட்டை பஸ் ஸ்டாப், OMR ரோட், சென்னை 97. தாவீதின் கூடாரம் ஊழியங்களை பற்றி மேலும் விவரங்கள் அறிய தொடர்புக்கு 9444 119527 9962875112 மற்றும் 9962875113.